ஹலோ போனிஸ்டார் ஃபேமிலி, வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம எல்லாருக்குமே எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியும். அவர் ஒரு நடிகரா நமக்கு தெரியும், ஒரு கட்சி தலைவரா நமக்கு தெரியும், ஒரு முதலமைச்சரா நமக்கு தெரியும். இந்த விஷயங்களை அவர் ஈஸியா அடைஞ்சிடல. எவ்வளவோ சோகம், கஷ்டம், நஷ்டம், இழப்பு, இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற ஆளுமை இந்த உலகத்துல எப்படி பரிணமிச்சது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பாரத ரத்னா எம்ஜிஆர் ஒரு சகாப்தம். எம்ஜிஆரை போல ஒரு மனுஷரை இனி பார்க்கறது முடியாது. கொடுத்து கொடுத்து சிவந்த கை அது எம்ஜிஆரின் கைதான். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். ஆம், எம்ஜிஆர் இருக்கும்போதும் அவரால் பயனடைந்தவர்கள் கோடி பேர். அவர் இறந்த பின்னும் அவரால் பயனடைந்து கொண்டிருப்பவர்கள் பல கோடி பேர். தனக்கிட்ட யாரு உதவின்னு வந்து கேட்டாலும் கொடுத்து கொடுத்து சிவந்த கை எம்ஜிஆரின் கை, வள்ளல் கை. ஆம், கடையெழு வள்ளல்களில் தொடர்ச்சியான 8வது வள்ளல் எம்ஜிஆர். ஆம், இப்படிப்பட்ட ஒரு வள்ளலின் இளமை காலம் மிக வறுமையானது. நாம் இந்த பகுதியில் எம்ஜிஆரின் இளமை பருவம் முதல் முதுமை வரை, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல எம்ஜிஆரோட இளமை பருவத்தை பத்தி பார்ப்போம். எம்ஜிஆர் 1917ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 17ஆம் நாளில் மருதூர் கோபால மீனன் என்பவருக்கும் சத்யபாமா என்பவருக்கும் இலங்கை நாட்டில் உள்ள கண்டி அருகில் உள்ள நாவல்பட்டி என்ற ஊரில் பிறந்தார். எம்ஜிஆரின் பெற்றோருக்கு 3 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் உண்டு. இதில் மருதூர் கோபாலமீனன் ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர் 5வது பிள்ளையாக, அதாவது கடைக்குட்டியாக பிறந்தார். எம்ஜிஆரின் கூட பிறந்தவர்களில் 3 பேர் இளமையிலேயே இறந்துவிடவே எம்ஜி சக்கரபாணி என்கிற அவருடைய ஒரு அண்ணன் மட்டுமே கடைசி வரை அவருடன் இருந்தார். எம்ஜிஆரின் அப்பா மருதூர் கோபாலமீனன் கேரளாவில் ஒரு அட்வொகேட்டாக இருந்தார். அந்த வழக்கறிஞர் தொழிலில் அதிகமாக வருமானம் கிடைக்காத காரணத்தினால் அங்கிருந்து அவர் குடும்பத்துடன் அந்தமான் போனார். அவர் அதன் பின் அந்தமான் தீவில் குற்றவியல் நீதிபதியாக, அதாவது மஜிஸ்ட்ரேட்டாக பணிபுரிந்தார். அவர் அங்கு பணிபுரிந்த போது ஆங்கிலேயரின் ஆட்சி நடைபெற்று வந்தது. அப்போது அந்தமானில் தூக்கு தண்டனை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும் நீதிபதியாக அவர் பணியாற்றும் சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு உயிரை எடுக்கும் வேலை நமக்கு வேண்டாம் என்று எம்ஜிஆரின் அம்மா சத்யபாமா கூற, எம்ஜிஆரின் அப்பா அந்த வேலையை ராஜினாமா செய்து விட்டார். இதை கண்டு மிகவும் கோபமடைந்த ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சொந்தமான ஆயுத கப்பலுக்கு டைமண்ட் பாம் வைத்ததாக பொய் வழக்கு போட்டு சில காலம் எம்ஜிஆரின் அப்பாவை சிறையில் அடைத்தார்கள். அதன் பின் எம்ஜிஆரின் அப்பா குடும்பத்துடன் அந்தமானிலிருந்து இலங்கைக்கு சென்றார். அங்கு கண்டி அருகே உள்ள நாவல்பட்டியில் ஒரு சிங்கள பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். இந்த சூழ்நிலையில் இலங்கையில் வைத்து எம்ஜிஆரின் அப்பாவும் ஒரு அக்கா மற்றும் ஒரு அண்ணன் இறந்துவிடவே தாய் சத்யபாமா மீதமிருந்த தன் மகளையும் 2 மகன்களையும் அழைத்து கொண்டு கேரளாவில் உள்ள தன் தாய் சரஸ்வதி, அதாவது எம்ஜிஆரின் தாய் வழிபாட்டி சரஸ்வதி வீட்டில் குடியேறினார். அப்போது இழப்பும் வறுமையும் குடும்பத்தின் நிம்மதிக்கு சிவப்பு கொடி காட்டியது. கேரளாவில் தனது 3 குழந்தைகளுடன் தாய் வீட்டில் வசித்து வந்தாலும் வறுமையின் கோரப்பிடியில் வாட்டியது. யாரும் இவர்களுக்கு உதவி செய்ய முன்வராத சூழ்நிலையில் தன் கணவரின் பெற்றோரிடம் சென்று தன் சொத்தில் தன் கணவரின் பங்கையாவது தாருங்கள் என்று கேட்டார். ஆனால் கணவரின் பெற்றோர்கள் பங்கை தர மறுத்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் எம்ஜிஆரின் மற்றொரு அக்காவான காமாட்சியும் பாட்டி சரஸ்வதியும் இறந்துவிடவே மீதமிருந்த தன் 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தன் தம்பி நாராயணன் உதவியுடன் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் வந்து குடியேறினார் தாய் சத்யபாமா. குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடவே எம்ஜிஆர் கல்வி கற்க பள்ளிக்கூடம் செல்ல முடியவில்லை. தெரியாத ஊர், புரியாத மக்கள், அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு உழைக்க வேண்டும் என்ற சூழ்நிலை. பீஸ் கட்டி பள்ளிக்கூடம் போக முடியாத சூழ்நிலையில் தன் 2 ஆண் குழந்தைகளையும் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி என்ற நாடகக் குழுவில் சேர்த்து விட்டார் தாய் சத்யபாமா. மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி கண்டிப்புக்கு மிக பெயர் பெற்றது. பாடல், நடிப்பு, நடனம், மற்ற கலைகளையும் கற்பிக்கும் கலை களஞ்சியமாக இது விளங்கியது. எம்ஜிஆர் சிறு வயதிலிருந்தே, அதாவது தனது 7வது வயதிலிருந்தே இதில் சேர்ந்து நடிப்பு, வாழ்வீச்சு போன்றவற்றில் கடுமையான பயிற்சி எடுத்தார். இவர் முதலில் பெண் வேடங்களிலும் அதன் பிறகு ஆண் வேடங்களிலும் நடித்தார். எம்ஜிஆர் நடிப்பு வாழ்க்கையில் 2 பேரை தனது குருவாக, வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார். ஒருவர் காளி என் ரத்னம். இவர் 1941ஆம் ஆண்டு வெளிவந்த சபாபதி என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார். மற்றொருவர் KP கேசவன். இவரும் ஒரு நாடக நடிகர். இதற்கிடையில் 1930ஆம் வருடம் எம்ஜிஆர் வேறு ஒரு கம்பெனியிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டு பர்மாவிற்கு சென்று, அதாவது இன்றைய மியான்மருக்கு சென்று நாடகங்களில் நடித்தார். அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. M கந்தசாமி முதலியார் என்பவர் ஒரு நாடக குழு நடத்தி வந்தார். ஏற்கனவே எம்ஜிஆர் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு நடிப்பதற்கு எம்ஜிஆருக்கு சம்பளம் கொடுப்பதில்லை. சிறுவனான எம்ஜிஆருக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுப்பார்கள், சம்பளம் கிடையாது. வறுமையின் தாண்டவத்தின் நடுவே அந்த நாடக கம்பெனியில் பல வருடங்கள் பயிற்சி எடுத்தும் நடித்தும் கொண்டிருந்தார் எம்ஜிஆர். வருடங்கள் பல ஆனாலும் எம்ஜிஆருக்கு சம்பளம் எதுவும் கிடைக்கவில்லை என்ற வருத்தம்
தாய் சத்யபாமாவுக்கு. இந்த நிலையில் கந்தசாமி முதலியார் தாய் சத்யபாமாவை சந்தித்து பிள்ளைகளை பற்றி விசாரித்தார். அவருடைய நாடக குழுவினர் வெளிநாடுகளுக்கு போய் நாடகம் நடத்த இருப்பதாகவும், அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எங்களுடன் அனுப்புவதாக இருந்தால் அவர்களையும் அழைத்துக் கொண்டு செல்கிறேன் என்று அவர் கூறினார். இதை கேட்டு மகிழ்ந்த தாய் சத்யபாமா எம்ஜிஆரையும் அவருடைய அண்ணனையும் வலுக்கட்டாயமாக ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கிற பாய்ஸ் கம்பெனியிலிருந்து பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி அழைத்து வந்து விட்டார். முதலில் கந்தசாமி முதலியாரின் கம்பெனி மலேசியாவுக்கு சென்று அங்கு நாடகம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தது. மலேசியா செல்வது பற்றி விசாரிக்கும் போது செலவு அளவுக்கு அதிகமாக ஆகும் என்று தெரிய வரவே தங்களது பயண திட்டத்தை மாற்றி அமைத்தனர். அதன்படி பர்மா நாட்டிற்கு செல்ல திட்டமிட்டனர். அதன்படி இன்றைய சென்னை, அதாவது பழைய மெட்ராஸ் துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலமாக பர்மா நாட்டிற்கு செல்ல முடிவெடுத்தனர். இந்த நேரத்தில் பர்மாவில் இந்தியர்களும் சீன மக்களும் அளவுக்கு அதிகமாக குடியேறி தங்களது வாழ்வாதாரத்தை பாழாக்குவதாக அங்குள்ள ஆதி பர்மா மக்கள் புரட்சி செய்து கலவரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியர்கள் மற்றும் சீனர்கள் பர்மாவில் குடியேறி விட்டனர். அங்கு இந்தியர்கள் மற்றும் சீனர்கள் தொழில் அதிபர்களாகவும் அங்கிருந்த ஆதி பர்மிய குடிமக்கள் இவர்களிடம் வேலை செய்பவர்களாகவும் இருந்தனர். இதனால் அங்குள்ள பூர்வ குடிமக்கள் ஆத்திரமடைந்து இந்தியர்களையும் சீனர்களையும் தங்கள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சி மேற்கொண்டனர். இவர்கள் சயாக்கான் என்ற புரட்சியாளர் தலைமையில் புரட்சி படை ஒன்றை உருவாக்கி அது அங்கு இயங்கிக் கொண்டிருந்தது. இவர்கள் சாதாரண மக்களைப் போல் இருந்து இந்தியர்கள் மற்றும் சீனர்கள் வசிக்கும் இடங்களில் எதிர்பாராமல் அதிரடி கலகம் செய்து தாக்குதல் நடத்துவார்கள். இப்படிப்பட்ட சூழல் பர்மாவில் நிலவிய போது கந்தசாமி முதலியார் தலைமையிலான நாடக குழு எம்ஜிஆர் என்ற 13 வயது சிறுவனையும் அழைத்துக் கொண்டு சென்னை துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலமாக பர்மா கிளம்பியது. 3 நாட்கள் கடல் பயணத்திற்கு பின் கப்பல் பர்மா துறைமுகத்தை வந்தடைந்தது. அங்கு ஏராளமான தமிழர்கள் இவர்களை வரவேற்று அழைத்து சென்றனர். மறுநாள் ராஜம்மாள் என்ற நாடகம் போடுவதாக திட்டமிட்டிருந்தார்கள். அதில் எம்ஜிஆர் பெண் வேடமிட்டு கதாநாயகியாக நடித்தார். இவர்கள் அங்கு 3 மாதங்கள் தங்கியிருந்து நாடகம் நடத்துவதாக பயண திட்டம் அமைத்திருந்தார்கள். அவர்கள் பர்மாவில் சுமார் 1 வார காலம் நாடகம் போட்டிருக்கும் போதே சயாக்கான் தலைமையிலான புரட்சி குழு நாடக குழு இருந்த இடத்திற்கு அருகிலேயே பெரும் கலவரம் செய்தனர். இதன் காரணமாக பல நாட்கள் நாடகம் நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக நாடக குழுவினருக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நாடக குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி 3 மாத சம்பளத்திற்கு பதில் 1.5 மாத சம்பளம் தருவதாகவும், அதையும் பத்திரமாக எழுதி கொடுப்பதாகவும், பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள பணத்தை சென்னையில் வந்து வாங்கி கொண்டு செல்லும்படியும் கந்தசாமி முதலியார் சொல்லிவிட்டு தனியாக சென்னை கிளம்பிவிட்டார். பணம் தேவை என்ற காரணத்திற்காக ஏற்கனவே இருந்த கம்பெனியை விட்டுவிட்டு பர்மாவிற்கு வந்தும் 3 மாத சம்பளத்திற்கு பதிலாக 1.5 மாத சம்பளம் பெற்றுவிட்டு, அதுவும் பணமாக இல்லாமல் பத்திரமாக பெற்றுக்கொண்டு வெறும் கையோடு பர்மாவில் இருந்து சென்னைக்கு கிளம்பினார் எம்ஜிஆர். சென்னை திரும்பிய பின் பழைய கம்பெனியான பாய்ஸ் கம்பெனிக்கே சென்று நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். நண்பர்களே, சென்னை வந்த எம்ஜிஆர் அடுத்து என்ன செய்தார்? முதல் படமான கூண்டுக்குழியில் எப்படி அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது? எவ்வளவு கஷ்டப்பட்டு வாய்ப்பு பெற்றார் என்பதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி.